பார்த்துமா நீ இறங்கி வரியா? பார்த்தீங்கன்னா இப்போது மோட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆஃபில் இருக்குது. இப்போ மோட்டர் நம்ம ஆன் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விவோஸ் பார்த்தீங்கன்னா 171.5 இருக்குது. மோட்டர் 0.8 ரன்னிங்கு 170. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1300, 1400, 1500 ஏட்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளவுடு தான், சுத்தமாக வெயில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மழை சீசனு இருந்தோடையும் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். 2400 ஆர்பிஎம் மேலே போகுது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 12 மணி 12 நிமிஷம். ஆனால் வெயில் இல்லை. பார்த்தீங்கன்னா 2600 ஆர்பிஎம் மோட்ரு ரீச் ஆகிடுச்சு. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா விஓசி 151 இருக்குது. ஆம்ஸ் 6.6 இருக்குது. மேக்ஸிமம் 8 ஆம்ஸ் தான் போகும் மோட்ரு. இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப் தூக்கி விட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 2 இன்ச் பைப்பு. இந்த இடத்துல தான் தண்ணி வரும் ஃபஸ்ட்டு. நம்ம அங்கே போய் பார்ப்போம். பேனர் வாட்ஸ் பார்த்திங்கன்னா 952 வாட்ஸ் இருக்குது. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் சோலார் போட்டு போய் 2வது நாள்லேயே ஒரு வேலை பார்த்துட்டாங்க. பேனரில் வந்து கல் போட்டு வெடி வச்சுருக்காங்க. வெடி வச்சதில் கல் விழுந்து உடஞ்சிடுச்சு. 2 பேனல் அவுட்டு. போட்டது 4 பேனலு. இதில் வந்து 6 பேனல் போட வேண்டிய இடம், நம்ம போட்டது 4 பேனலு 540 ஹவர்ஸில். ஆனால் அதிலே 2 பேனலை உடச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணை திட்டு பாருங்கள். அந்த இடத்துல வெடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெடி வச்சதில் 2 பேனல் அவுட்டு. இந்த லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற பேனலு, ரைட் சைடில் மேலே இருக்கிற பேனலு, 2மே அவுட்டு. ஓட்டை. ஆனால் மோட்ரு ஓடுது. பார்த்தீங்களா, தண்ணியில் ஓட ஆகிடுச்சு. வந்துட்டுருக்கு 2 இன்ச் பைப்பில் மேலே விழிஞ்சிட்ருக்கு. இதை வெண்டு போட்டு பார்த்துருந்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வெண்டு போகுதுன்றது. நம்ம வெண்டு போடலை, அப்படியே விட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பைப்பு இப்போ தான் பச்சோம். அப்படி கொதிக்கும் போது தண்ணி உள்ளே இருக்கணும். அப்படியே மூடும்போது இல்லை பைப்பு வந்து அப்படியே பட்டியாகிடும். அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நீங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைப்பிங்காக வந்திருக்கோம். கஸ்டமர் பைப் போட்டு கொடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி டிக் எடுத்து வைங்க, வந்து போட்டு தரேன் சொல்லியிருந்தேன். வந்து 2 இன்ச் பைப் போட்டிருக்கேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்காங்க. அந்த ஏரியா வரையும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 400 அடிக்கு பைப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி லோடு பண்ணுறோம். அங்கே பார்க்கலாம். இது வந்து 4 பேனலில் போட்டது தான். ஆனால் அது 6 பேனலில் போடணும். கஸ்டமருடைய ரெக்கமெண்டேஷன் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஒர்க்கிட்டு போவோம். அது பார்த்திங்கன்னா 1.25 ஹோஸ் நம்ம இறக்கியிருக்கோம். ரெக்கமெண்டேஷனு வந்து பார்த்திங்கன்னா 1.5 பைப்புக்கு 2 ஜாயிண்ட் அடித்து எடுத்து போயிருக்கோம். ஒரு மோட்ரு சாய் போட்டு கஸ்டமர் சொல்லிட்டு போன மாதிரி அது ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இருங்க தண்ணி எவ்வளோ வருதுன்னு.